வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சத்தான ரெசிபி தாங்க. கேழ்வரகு லட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி காட்ட போகிறேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, அதே டைம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். தினமும் இந்த லட்டு 2 சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த லட்டு செய்கிறதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த கப்பில் தாங்க நான் மெஷர் பண்ணியிருக்கிறேன். இந்த கப்புக்கு 1 கப் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் செவந்ததுக்கப்புறமா அந்த வேர்க்கடலையை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேன். இதையும் வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கூடவே ஒரு 15 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேங்க. இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் அதே கப்புக்கு 2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம இதை தோசைக்கல்லில் வச்சு அடையாக தட்ட போகிறோம். ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகுவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தட்டும்போது ஈஸியாக இருக்கணும், அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போது நம்மளோட மாவு ரெடி ஆயிருச்சு. இப்போது அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை குட்டி குட்டி அடைகளாக தட்டிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வேகணுங்க. ஸோ அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ராகி மாவு பார்த்திங்கன்னா வேக வைக்காமல் சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு வலிக்குங்க. ஸோ நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம இதை பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை நல்லா ஆற வச்சுக்கலாங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். கூடவே அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளையும் சேர்த்துக்கலாங்க. இனிப்புக்காக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்கன்னா, நாங்கள் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துப்போம். ஸோ 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இதை இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம எடுத்து சுட்டு வச்சுருக்கிற அடையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு இதில் போட்டுக்கலாம். அடை நல்லா ஆறி இருக்கணுங்க, இல்லைன்னா மாவு ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்மளுடைய வேர்க்கடலை பவுடர் ரெடி ஆயிருச்சு, ராகி மாவும் ரெடி ஆயிருச்சு. இப்போ ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒன்றா கலந்துக்கலாம். கைகளால் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. அவ்வளோந்தாங்க, குட்டி குட்டி பாலாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இந்த லட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா எங்களுக்கு இது செஞ்சு கொடுப்பாங்க. எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் இதை கற்றுக்கிட்டேன். தினமும் 2 சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இந்த லட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 வாரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. நம்ம வேணுங்கிறப்போ மறுபடியும் இதை நம்ம செஞ்சுக்கலாம்.
ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. தினமும் நம்ம காலையிலே ஒன்று நைட்டு ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. முதுகு வலி, கை கால் வலி இந்த பிரச்சனைக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், லட்டு ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் பிச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதில் நம்ம இனிப்பெல்லாம் சேர்த்துருக்கிறனால குழந்தைங்க எல்லாம் விரும்பி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நாங்கள் இப்போ இந்த லட்டை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.